Hi friends, welcome to Tamil Music and Tamil Food Channel. நான் உங்க சத்யா பேசுறேன். இன்னைக்கு நம்ம தமிழ் ஃபுட் சேனல்ல ஒரு அருமையான பாயசம் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவல் பாயாசம். ரொம்ப டேஸ்டியா செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அவல் 1 கப், பால் 1/2 லிட்டர், மண்டை வெல்லம் 200 கிராம், நெய் 3 டீஸ்பூன், ஏலக்காய் 3, பாதாம் பருப்பு 20 கிராம், முந்திரி பருப்பு 20 கிராம். அவல் பாயாசம் செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 200 கிராம் அளவுக்கு மண்டை வெல்லத்தை நான் தட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல அரை செம்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு தான் தண்ணி, 2 சேம் அளவு தான். இப்போ இத நல்லா கலந்து விட்டுறலாம். நமக்கு இதுல எந்த கன்சிஸ்டன்சியும் தேவையில்ல, ஜஸ்ட் மண்டவெல்லம் கரைஞ்சாலே போதும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மண்டவெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேன்ல 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய், நெய் நல்லா மெல்ட் ஆனதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை இதுல சேர்த்துடலாம். நான் பாதாம், முந்திரி பருப்பு 2 எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ இதுலயே நம்ம 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இப்போ இதுல நாம 1/2 லிட்டர் பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்தாச்சு. இப்போ இதுல நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிட்டு பாருங்க. இப்போ இத நாம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கண்டினியூஸா கிளறிட்டே இருக்கணும். இப்போ நாம அவல் நல்லா வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும், அதனால மூடி போட்டு கவர் பண்ணிடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அதனாலதான் நம்ம மூடி போட்டு கவர் பண்றோம். இப்போ நம்ம மூடியை திறந்துடலாம். இப்போ பாருங்க, பாலுமே ஹாஃபா ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம்.
அவல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மண்டவெல்ல தண்ணியை ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நம்ம சேர்த்துடலாம். நம்ம மண்டவெல்லம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம வந்து சீனி கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே அருமையா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதுல நம்ம 3 ஏலக்காயை தட்டி சேர்த்துடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் இதுல நம்ம சேர்த்துடலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அவல் பாயாசம் எவ்வளவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் மியூசிக் அண்ட் தமிழ் ஃபுட் சேனலுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.